எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. யாருமே ஒரு பேச்சுக்கு கூட என்ன கரடிகளையே காணோம் அப்படின்றாதீங்க. திடீர்னு கரடிகள் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம புலம்பிட்டு வந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு கூட பாருங்க, மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்தது காலையில். ஆனால் கடைசியில் க்ளோசிங்கில் வந்து 112 பாயிண்ட் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. போன மாதத்தில் ஒரு 3 நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் தொடர்ந்து 3-4 நாள் ஏறிட்டே போச்சு. ஆனால் போர்ட்ஃபோலியோ பெருசாகலை. ஸோ இன்றைக்குமே வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கா நிஃப்டி. இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ என்பது சுமார் மூஞ்சி குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு ஏறி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சராசரிக்கும் மேலே நல்லா இருக்கக்கூடிய பங்குகளை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டை கீழே விடவே கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது நிஃப்டிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சமீபத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்கை மேலே ஏற்றி விட்டு நிஃப்டியை நல்லா பாசிட்டிவ் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நேற்றெல்லாம் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை மேலே ஏற்றி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க நிஃப்டியை. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், 2.4%, ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸை மேலே ஏற்றி இன்றைக்கி மார்க்கெட்டையே செலுப்பாக வச்சுருக்காங்க. மாருதி 24 பாயிண்ட் ஏறி ஹெல்ப் பண்ணியிருக்கு. எம்என்டம் 16 பாயிண்ட், இந்த ரெண்டு சேர்ந்தே ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட், 112 பாயிண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 50% மேலே ஆட்டோ செக்டர்களே இன்னைக்கு மேலே ஏற்றி விட்டுருக்கு மார்க்கெட்டை. இது எல்லாமே ஆக்சிடென்ட்டாக நடக்குதா, தற்செயலாக நடக்குதா, இல்லை நிஜமாலுமே நிஃப்டி மேலே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு குரூப் உங்களால் எதுவுமே யூ கேனாட் பர்சீவ் எனிதிங் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, தங்கமயில் ஷேர் வெடிச்சு செதறினது தான். ஆல்மோஸ்ட் 7% மேலே ஏறி வந்திருக்கான். இந்த சமயத்தில் டைட்டன் அப்படின்ற ஷேர்னுடைய ஒரு வருஷ ரிட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் 5.6% தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்னா வெறும் 5.6% தான் லாபம். இதே தங்கமயில வாங்கியிருந்தா போட்ட பணம் டபுளுக்கு மேலே, 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ 2,22,000 இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு. அப்போ இந்த சமயத்தில் எது இந்த தங்கமயில மேல் நோக்கி தூக்கிட்டு வருது? இவனுடைய ஸ்டாக் பியும் இண்டஸ்ட்ரி பியோட எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இது ஒன்றும் வேல்யூவேஷன் பை அப்படின்ற மாதிரி இல்லை, ஏன்னா ப்ரைஸ் மேலே ஏறி வந்துருச்சு. அதே மாதிரி டைட்டனை பார்க்கும்போது அதை விடவும் அதிகம், இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி அதிகம். சரி, ஓகே, அப்போ வேல்யூவேஷன் படி டைட்டனோட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அடிச்சுக்க முடியுமா? இவன்லாம் 3,500 கோடி ஒரு வருஷத்துக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 725 கோடியிலிருந்து 3,500 கோடி ஆக மொத்தம் கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது 17% வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் இந்த தங்கமயில் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க வெறும் 123 கோடி தான் லாபமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி லாபம். அப்போ ஆனால் இங்கே தான் ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இவங்களுடைய வளர்ச்சி பாதை என்பது தற்போதைக்கு டைட்டனை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மேபி அந்த ஒரு காரணத்தினால தங்கமயில் இஸ் ஈக்குவல் டு நியூ டைட்டனா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த ஷேர்களை எல்லாம் பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய கவனம் டைட்டன்ல இருந்து தங்கமயிலுக்கு போச்சா அப்படின்றது இன்னைக்கு தேதியிலிருந்து 2-3 வருஷம் கழிச்சு அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி, இப்போ எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய கவனம் டைட்டன்ல இருந்து தங்கமயிலுக்கு போச்சா அப்படின்றது தெரிய வரும். யோ, தயவு செய்து எங்களை சோதிக்காதீங்கயா அப்படின்ற மாதிரி தான் இந்த எம்டாடெக் ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய மனசு ஃபீலிங் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஏதோ ஒரு மொமெண்டம் எடுத்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி காட்டும். 1,721 ரூபா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ ஒரு 200 ரூபா ஏறி வந்துட்டான். அப்படின்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஓகே இப்போ இந்த ஷேர் தற்போதைக்கு மொமெண்டம்ல இருக்கு, டபக்குன்னு பிக்கப் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷ சார்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கு கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல் பாவம் சோதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்கெல்லாம் சத்தியமாக அவங்கெல்லாம் மனசுக்குள்ளே குமரி அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் இன்றைய செய்தி. இது என்னைக்கு இந்த இடத்த விட்டு திடீர்னு 2,800 போகுதோ அப்போ என் சொந்த செலவில் பிள்ளையார் கோயில் முன்னாடி போய் நான் தேங்காய் உடைச்சிருவேன். அவங்களுடைய துக்கத்தை பார்த்துட்டு என்னால் தாங்கவே முடியல. எத்தனை நாளைக்கு தான் சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க பாவம். நண்பர்களே, இந்த எம்ஆர்பிஎல் சென்னை பெட்ரோ அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. சென்னை பெட்ரோ இன்னைக்கு 6% மேலே ஏறி இருக்கான், எம்ஆர்பிஎல் 7% ஏறி இருக்கான். ஸோ இது போன்ற ஷேர்கள்லாம் இதுக்கு முன்னாடி ஹையில் இருந்த ஷேர்கள் தான். அந்த ஹையை வச்சுட்டு கீழே இறங்கி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சென்னை பெட்ரோலுமே இதுக்கு முன்னாடி 1,100 ரூபாயெல்லாம் போன ஷேர் தான். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சு ரொம்ப காலமாச்சு.
ஒருவேளை இன்னைக்கு ஏறின ஒரு வளர்ச்சியில் அப்படியே குப்பு குப்புன்னு மேலே போச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, ஐபிஓ அல்லது நியூ ஃபண்ட் ஆஃபரு அல்லது பைபேக்கு அது போன்ற சில நியூஸ்கள் சம்பந்தமாக ஒரு நண்பர் என்ன சொன்னார், கேடிடிஎல்னு ஒரு ஷேருங்க, அது சம்பந்தமாக ஏதோ ஒரு பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்க மாட்டிருக்கு, அது என்னன்றது பாருங்க, அந்த செய்தியை சேகரியுங்கள் அப்படின்னாரு. அந்த கேடிடிஎல் ஷேர்னுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்தில் 124% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி வெறும் 200 ரூபா இருந்த ஷேர் இன்னைக்கு 3300 இருக்கான். அப்போ இந்த 3300 இருக்கும்போது அவனுடைய பைபேக் செய்தி வருதா அப்படின்ற மாதிரி பார்த்தா உண்மைதான். அந்த கேடிடிஎல் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு தான் மீட்டிங் நடக்குது, இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இதனுடைய அவுட்கம் பைபேக் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்களா, அது என்ன ரேட்டில், அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்ற தகவல்கள் நாளை அல்லது அதுக்கு அடுத்த நாளுக்குள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த கேடிடிஎல் அப்படின்ற ஷேர்னுடைய பைபேக்கை எழுதி வச்சுக்கிட்டு நாளைக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாளையோ இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்கிறேன். நண்பர்களே, இந்த சிசிஎல் ப்ராடக்ட் நண்பர்களே உண்மையிலேயே நான் சொல்கிறேன், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம், காப்பி குடிக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, டீ குடிக்கிறவங்கெல்லாம் வந்து உழைக்கும் மக்கள் அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டி சொல்லிட்டு என்னை காப்பி குடிக்கவே விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஏன்னா அப்போல்லாம் காப்பி விலை ஆயிடுச்சு. இப்போ நான் போய் எடுத்து பார்க்குற சிசிஎல் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, இவங்க காஃபி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது உண்மையோ அப்படிங்கிற மாதிரி டீ கம்பெனிலாம் பெரிய பிஸ்னஸ் இல்லை போல், அதில் பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் வைக்க முடியல போல். ஆனால் இந்த காஃபி ட்ரேடிங் பண்ணக்கூடிய, காஃபி ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா வெறும் 47 கோடி, இப்போ போய் எடுத்து பார்த்தா 250 கோடி லாபம். அப்போ காஃபி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸில் எவ்வளவு மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் வச்சாலும் வாங்கறதுக்கு தயாராக இருப்பாங்க போல. இந்த ஹரிசன் மலையாளம்னு ஒரு கம்பெனி, இதெல்லாம் டீ சம்பந்தப்பட்ட கம்பெனி. அப்போ அந்த டீ சம்பந்தப்பட்ட கம்பெனி நான் போய் எடுத்து பார்க்குறேன், அவங்களால ப்ராஃபிட் மார்ஜினே வைக்க முடியல பாருங்க. வெறும் 2%, 6% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் காஃபி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல ஒரு மார்ஜின் அப்படின்றத வைக்க முடியுது. உண்மையிலேயே எங்கள் பாட்டி ஒரு பொருளாதார புலியாக இருந்திருப்பாங்க போல. தற்போதைக்கு இந்த ஷேர் சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஷேர் அவனுடைய ப்ரீவியஸ் ஹை 750 ரூபாய்க்கு ஒரு 150 ரூபாய்க்கு கீழே 600 ரூபாய்க்கு ஒரு சப்போர்ட் ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஜேகே பேப்பர்னு ஒரு ஷேர் இப்படி தான் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து டபுக்குன்னு மேலே ஏறினா, இது மேலே ஏற போகுதா அல்லது கீழே வரப்போகுதா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டாடா பவர்லாம் நல்ல ஒரு 1000 ரூபா வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நீண்ட காலத்துக்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவன் எப்போ வரப்பான் அப்படின்றது தெரில. டாடா பவர் பொறுமையாக ஏறி வரட்டும், அதுக்கு முன்னாடி நாங்கள் பிச்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த அதானி பவர் 300-400 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ டபக்குன்னு 700 ரூபாய்க்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மைக்கு இந்த அதானி பவர் வந்து என்ன ஒரு வேலை பண்ணாங்கன்னா, 2021-22 சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேரை பைபேக், அதாவது டீலிஸ்டிங் குறைவான ரேட்டுக்கு கீழே 100 ரூபாய்க்கு கீழே டீலிஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் செய்தித்தாள்களில் நியூஸ் வந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இதை ட்ரிம் பண்ணாங்க, அதாவது அதை விட்டு வெளியே வந்தாங்க. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி டாடா பவரை விட அதானி குரூப் தான் இப்போ மேலே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, அதானி பவர். ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த 2024 300 ரூபா ரேஞ்சிலிருந்து 438 ரூபா டாடா பவர் வந்துட்டான். இது ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இந்த அதானி பவர் 539 ரூபா இருந்தவன் 724 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ரெண்டில் எது முதல்ல போய் 1000 ரூபா தொடப்போகுதுன்னு தெரியல. உங்களுடைய கெஸ் என்ன? முதல்ல டாடா பவர் போய் 1000 தொடப்போகுதா, இல்லை அதானி பவர் போய் முதல்ல 1000 தொடப்போகுதா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க. ஸோ யார் மனசுல யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜீனஸ் பவர் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு 5% அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கான். இப்படி திடீர்னு 5% மேலே ஏறி ஏன் சந்தோஷப்படுத்தினேன் அப்படின்னா, அதில் ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி ஜீனஸ் பவர் அப்படின்றவங்க ஆஸ்திரேலியாவுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் ஸ்மார்ட் அல்ட்ராசானிக் வாட்டர் மீட்டரை இன்னைக்கு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இவன் ஒரு 5% மேலே ஏறிட்டான். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ராத்திரியா ஏன் 5% லாபம் வந்துச்சுன்னா இதுதான் காரணம். நண்பர்களே, நெஸ்லே இந்தியா அப்படின்றவங்க டிவிடெண்ட் 2.25 ரூபா தர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஊர்ஜிதம் கிடைச்சிருக்கு. நண்பர்களே, யாருமே காசு இல்லாத சாமியார்களா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களா? என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து தான். அதாவது இருக்கிற பணத்தை பூரா ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம், ஒருவேளை ஷேர் மார்க்கெட் இறங்குச்சுன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மன வருத்தத்துக்கு ஆளானாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இப்போ உச்சத்தில் இருக்குது.
திடீர்னு ஒரு வேலை கீழே இறங்குது அப்படின்னா ஏதாவது ஒரு டைம் தான். நான் அந்த காலத்திலிருந்தே பார்த்துருக்கேன். 10 தடவை மார்க்கெட் இறங்குன்னு சொன்னால் ஏதாவது 2 தடவையோ 3 தடவையோ தான் அது நடக்கும். மீதி 7 தடவை மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி இருக்கிற மாதிரியே தான் நான் வரலாறில் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அந்த சமயத்தில் ஏதோ ஒரு 3 தடவை திடீர்னு ஷேர் மார்க்கெட் இறங்குறப்ப கூட நம்மகிட்ட காசு இல்லாத சாமியாராக உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா அப்போ ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ எப்போவுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ 1 லட்ச ரூபா அப்படின்னா அதில் ஒரு 10-20% எப்போவுமே ஃப்ரீ கேஷாக இருக்கும்படி பார்த்து கொண்டால் உடம்புக்கு நல்லது. சிங்கமே உன்னையா 3 நாட்கள் கட்டி போட்டு விட்டார்கள், அந்த கூண்டை உடைத்து வா அப்படின்ற மாதிரி நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நிஃப்டி பேங்க் அப்படின்றது யாருக்குமே கட்டுக்கடங்காத அது ஒரு காட்டு சிங்கம். அந்த சிங்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி 9 ட்ரேடிங் டேன்னு பார்க்கும்போது 3 ட்ரேடிங் டே. அந்த 3 ட்ரேடிங் டேவா வெறும் ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கக்கூடிய நிலைமையை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. சர்வ சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு இன்ட்ராடே கணக்குக்கு லோ டு ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 300லிருந்து 500 பாயிண்ட்கள் மூவ் ஆகி மேல் நோக்கி கீழ் நோக்கி விளையாடக்கூடிய ஒரு சிங்கத்தை ஒரு சாதாரண ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்களே, இது என்ன ஒரு கொடுமை அப்படின்ற மாதிரி இருக்கு. நாளைக்கு இதை உடைத்து வா, இந்த கூண்டை விட்டு திறந்து வா அப்படின்ற மாதிரி இதை நம்ம விஷ் பண்ணலாம். நண்பர்களே, இதே மாதிரி ஒரு அடிபட்டு சின்ன பின்னமாய் கிடக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் இந்த ராஜ்ரத்தன் குளோபல் அப்படின்ற ஷேர். என்ன காரணம்னா இது வந்து லாஸ் மேக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மெட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஃபிட் மார்ஜின் கிடைச்சிது. அதே மாதிரி தேவையும் அதிகமாச்சு, டிமாண்டு அதிகமாச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து இது போன்ற ஸ்டீல் ஒயர் கம்பெனி அது போன்றதெல்லாம் நல்லா மேலே ஏறி வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக மாறிடுச்சு. இவங்களுடைய டிவிடெண்டும் 0.33% அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இந்த ஷேர்னுடைய பிஇ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஃபண்டமெண்டலி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் டெக்னிக்கலி இந்த ஷேர் அப்படின்றது மண்ணை கவ்வி படுத்து கிடக்குது. 1400 ரூபாய்க்கு பக்கம் ஒரு காலத்தில் டிமாண்ட் இருந்தப்போ இந்த ஷேரை 200 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய் ஏற்றி அழகு பார்த்துருக்கு ஷேர் மார்க்கெட். அதுக்கப்புறம் இவனை தூக்கி தூர வீசிருச்சு. மேபி இந்த டிவிடெண்ட் நியூஸ்கள்லாம் வர ஆரம்பிச்சு இவனை தூக்கி மேலே நிறுத்துமா காப்பாற்றுமா அப்படின்றது அடுத்த 2 வருஷம் கழித்து பார்த்தா தான் தெரியும். இவன் ட்ரெண்டிங் கிளியாய் மேலே வர்றானா இல்லை நீட்டி படுத்த கிளியாகவே அடுத்த 2-3 வருஷத்துக்கு இருக்க போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பட் எனிவே இப்போதைக்கு இதில் டிவிடெண்ட் கொடுக்க போகிற நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் பெரிதும் மதிக்கப்படுகின்ற டாடா குரூப், அந்த டாடா குரூப்பில் இந்த ரேலிஸ் இந்தியா ஷேரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ரேலிஸ் இந்தியா அப்படின்ற ஷேர்னுடைய வரலாறு அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 2021 347 ரூபா போன ஷேர் கீழே 180 ரூபா போய் நீட்டி படுத்துட்டான். கடைசியில் பார்த்தா 180 ரூபாயிலிருந்து இப்போ இன்னைக்கு 337 ரூபா வந்து அதனுடைய பழைய ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ரேலிஸ் இந்தியா அப்படின்றது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாகவே இருந்து கொண்டு இருக்குது. அதாவது 119 கோடி 2013 லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அது வந்து லாஸ் மேக்கிங்கெல்லாம் போகல, ப்ராஃபிட் மேக்கிங்காகவே தான் இருந்திருக்கு. 2024 சீக்வன்ஸ்லி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ டாடா குரூப்பில் எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் அவன் லாஸ் மேக்கிங் போகாமல் ஒரு மாதிரி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே சமயம் அவனுடைய ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் 50% இறங்கி போச்சு. அப்படின்ற சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட் அதில் டிமாண்டை கிரியேட் பண்ணி பழைய ரேட் அவன் கொண்டு வந்து விடுறான். அப்படின்றதான் இந்த ரேலிஸ் இந்தியாவிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.